வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி நம்ம கோடை சுற்றுலாவில் நம்ம வந்துருக்கக்கூடிய இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உதகை தாவரவியல் பூங்காவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாவரவியல் பூங்காவில் பார்த்திங்கன்னா 126வது மலர் கண்காட்சி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலர் கண்காட்சியை ரசிக்க பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த தாவரவியல் பூங்காவுக்கு வந்துட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூங்காவோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 126வது ஃப்ளோர் ஷோ அப்படின்னு மலர்களால் ரொம்ப அருமையாக உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த பார்க்கில் உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு அழகான ஒரு ஆர்ச்சியோட வடிவமைப்பு உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தாவரை பூங்காவில் சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்க 35,000க்கும் மேற்பட்ட மலர்கள் தொட்டிகளை வந்து இங்கே வந்து காட்சிக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு பல வண்ணங்களில் பல்வேறு வண்ண மலர்கள் பூத்து குலுங்கிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூங்காவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா இந்த மலர்களை ரசித்த வரை அதுக்கு முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1,20,000 மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு அந்த கதாபாத்திரத்தில் வரும் சிறுவர்களையும் 1,20,000 மலர் கொண்டு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் உருவாக்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச தூரம் இந்த பூங்காவை கடந்து போனதுமே 80,000 மலரை கொண்டு ஊட்டியோட அடையாளம் திகழ்கிற ஊட்டி மலை ரயிலை வந்து பூக்களால் உருவாக்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மலரால் உருவாக்கப்பட்ட இந்த மலை ரயில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றுலா பயணிகளை வந்து வெகுவாக கவனம் ஈர்த்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கவர்ற மாதிரி போகிற பாதையில் இருபுறம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு செடிகளால் வந்து மான், முயல், கரடின்னு கட் பண்ணி உருவாக்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு இந்த அழகான கண்ணை கவரக்கூடிய பட்டர்ஃப்ளை உருவாக்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஆறுகளை அடித்து வரப்பட்டு சில கோடி ஆண்டுகளுக்கு பிறகு கல்லா மாறிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மலரை கொண்டு
இந்த க்யூட்டான முயலை உருவாக்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முயல் பார்த்தீங்கன்னா கையில் கேரட்டை வச்சுருக்க மாதிரி ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு முத்திரை ஃப்ரெண்ட்ஸ். பல்வேறு சிறு சிறு செடிகளை வச்சு ரொம்ப அற்புதமாக உருவாக்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மலரை கொண்டு எகிப்தோட பிரமிடை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மலரை கொண்டு அழகான இந்த பூப்பந்தை உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே கண்களை கவர்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி தயாரிக்கக்கூடிய நீலகிரி தைலம், எண்ணெய், தேன், டீ இங்கே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த கார்டனில் ஒரு அழகான கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஐஸ்கிரீம், பாப்கார்ன் எல்லா வித ஸ்நாக்ஸும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல் இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய வெரைட்டியான மரங்களையும் பழமையான மரங்களையும் இந்த பொட்டானிக் கார்டனில் நம்ம பார்த்து ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதேபோல் இந்த கார்டன் பார்த்தீங்கன்னா 22 ஏக்கர் பரப்பளவு ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா சீன வகையான புன்சாய் மரங்கள், அழகான புதர்கள், வெளிநாட்டு செடி வகைகள், 1000க்கும் மேற்பட்ட தாவர வகையெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 20 பில்லியன் ஆண்டு பழமையான மரங்களையும் அள்ளி நிறைந்த குளங்களையும் இந்த கார்டனில் நம்ம பார்த்து ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாவரவியல் பூங்கா பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா கீழ் தோட்டம், புதிய தோட்டம், இத்தாலியன் பூங்கா, கண்ணாடி வீடு, இப்படி 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் இருக்கிற இந்த அழகான புல்வெளியில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் குழந்தைகள்லாம் ஓடி பிடிச்சி விளையாடியும் கலர் கலரான பந்துகளை கொண்டு விளையாடியும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் மேடை அமைச்சு பாட நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க சுற்றுலா பயணிகள் விருப்பத்திற்கு ஏற்ற பாடல்கள்லாம் பாடி அசத்திக்கிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வித்தியாசமான ஒரு பாடலை கோபால் அதே போல் இந்த கார்டனோட ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஷாப் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷாப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு வண்ண மலர்கள் வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ஷாப் இதுன்னு பார்த்தீங்கன்னா வனத்துறை சார்பாக வந்து காடுகளில் விளையக்கூடிய மருத்துவ தாவரங்கள்லாம் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய ஷாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக இந்த ஷாப்பை வந்து வச்சுருந்தாங்க. அடுத்ததாக இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் துறை சார்பாக வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் விளையக்கூடிய தாவரங்கள் பூக்கள்லாம் இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக இந்த ஷாப்பை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத பொருட்களான மஞ்சப்பை, பாக்கு மட்டையால் உருவாக்கப்பட்ட தட்டு, டம்ளர்லாம் இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அதே போல் மண்பண்டங்கள் உருவாக்கப்பட்ட பானை, குவளை, தட்டெல்லாம் இந்த ஷாப்பில் விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையம் சார்பாக பல்வேறு வகையான உருளைக்கிழங்கு அது எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்கிறத தெளிவாக குறிப்பிட்டு அதெல்லாம் விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை எப்படியெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்கிறத தெளிவாக அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தாவரங்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட மருத்துவ பொருட்களை இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்காத தண்ணீர் பாட்டுகள், மரத்தால் உருவாக்கப்பட்ட ப்ரெஷ்கள், மரத்தால் உருவாக்கப்பட்ட பொம்மைகளை இந்த ஷாப்பில் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா பார்வையற்ற நடத்தக்கூடிய ஷாப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடி மகிழக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள், பொம்மைகள், ஏகப்பட்ட விளையாட்டுப் பொருட்களை இந்த ஷாப்பில் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா திருநங்கை சுய உதவிக்குழு சார்பாக இந்த ஷாப் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மூங்கிலால் உருவாக்கப்பட்ட கூடைகள், தட்டுகள், காப்பி கப்புகள், அலங்கார பொருட்கள், குடைகள், இப்படி மூங்கிலால் உருவாக்கப்பட்ட ஏகப்பட்ட அலங்கார பொருட்களை இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாவரி பூங்கா வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் விளையக்கூடிய பழங்கள், காய்கறி, சோளம், மாங்காய், ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள்லாம் விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மே மாதம் நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா குழுன்னு என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.